சின்னதாக ஒரு கேள்வி. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக பதில் சொல்கிறீங்கன்னாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன் நாங்களாம் போயஸ்காரில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டப்போ நிறைய பேருக்கு ஆமாம்ல நம்ம வாங்கக்கூடாது வாங்கலாமே அப்படின்னு தோணிருக்கலாம். ஒரு சில நேரங்களில் அது ஒரு சின்ன மீமா அப்படிலாம் மாறுறப்போ சார் அதை எப்படி பார்ப்பாங்க? அது எப்படி எடுத்துக்கணுங்கிறது நம்ம கையில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட்டுக்கு போக பஸ்ஸில் போனோம். அந்த பஸ் ஓட்டிட்டு இருந்த ஒரு அண்ணா, சார் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னாரு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தம்பி நான் யாருக்கிட்டையும் செல்ஃபி கேட்டதே இல்லை, உங்க கூட தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி எடுத்துக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் பேசும்போது அந்த போயஸ் கார்டன் வீடு பற்றி பேசுனீங்க, எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு. என் பையனுக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அவன் பெருசாக இன்ஸ்பயர் ஆகி பயங்கரமாக அவன் வேலை செய்கிறான். அதனால் உங்கள் கூட எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னார். எதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்க நம்ம கையில் தான். அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். இல்லை அது ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுச்சுன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதனால அதுவும் ஓகே தான். இப்போ இதுவும் சொல்கிறாங்க, நான் போயஸ் கார்டில் வீடு வாங்க போகிறேன் நான் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கட்டளை நீங்க போட்டீங்க, நீங்க ஃபங்க் வைக்கணும் அப்படின்னு. அடுத்து எப்படியும் நீங்க என்ன பேச விடாம நடுவுல கேட்டுட்டே இருப்பீங்க. நானே சொல்லிடுறேன், வட சென்னை டு வரும், சீக்கிரம் வரும், சத்தமா வரும். ஜெயிக்கிறது முதல்ல சண்டை செய்யணும். நீங்க நினைக்கிற அளவுக்கு கூட தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. அன்புவின் எழுச்சி பெருசா இருக்கு. இப்போ நீங்க பேசலாம் நினைக்கிற நடுவில் கேட்டுட்டே இருக்க மாட்டீங்க.